இந்தியாவில் பணம் மற்றும் பல காரணங்களை காட்டி மதம் மாற்றம் நடைபெறுவது அதிகமாக இருந்தது. இப்போதும் இந்த செயல்முறை பல பகுதிகளில் குறிப்பிட்ட அளவு நடந்தபடியேதான் இருக்கிறது. ஆனால் மதம் மாறியவர்களால் மனதளவில் முழுமையான கிறிஸ்தவர்களாக மாற முடியாமல் போவது தற்போதைய பல குழப்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்து மதத்திலிருந்து மாற்று மதத்திற்கு மாறிய பிறகும் தேவாலயங்களில் விளக்குகள் ஏற்றி ஆரத்தி எடுத்து வழிபடுவது, தேர்பவனி, கொடியேற்றுதல், தேங்காய் உடைத்தல், இந்து மத சடங்குகளை ஒத்து கிரகப்பிரவேசம் உள்ளிட்ட சில விழாக்களை நடத்துதல் என்று இஷ்டம் போல இவர்களின் மதக்கலப்பு கைவண்ணம் அதிகரித்து வருகிறது. இந்து மத சடங்குகளில் ஒரு சில மாற்றங்களை உருவாக்கி கிறிஸ்தவ மதத்திற்குள் புகுத்தி அதை நெடுநாள் பழக்கம் போல காட்டுவதற்கு இவர்கள் எடுக்கும் முயற்சியின் பின்னணி என்ன? இந்து மதத்தின் அர்த்தம் பொருந்திய ஆழமான சடங்குகளின் பொருள் புரியாமல் மேல்மட்ட அறிவியல் சாயம் பூசி தொன்மையான சனாதன தர்மத்தை கிறிஸ்தவ கோட்பாடுகள் மூலம் முலாம் பூசி வைப்பதற்கு ஒரு கூட்டம் முயன்று வருவதன் வெளிப்பாடுதான் இந்த இன்கல்ச்சுரேஷன் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அதாவது கிறிஸ்தவத்தை நமது பாரம்பரிய கலாச்சாரத்துடன் இணைத்து இந்து சமூகத்திற்கு பொருத்தமானது போல மாற்றி கொடுத்து விட்டால் மதமாற்றம், மதப்பிறழ்வு, போலி உருவகங்கள் என அனைத்தும் காலப்போக்கில் சாத்தியமாகிவிடும். இதுதான் கிறிஸ்தவ மத பிரச்சாரகர்கள் மற்றும் சபைகளின் ஆழமான நம்பிக்கை. பொங்கலை சமத்துவ பண்டிகை என்பதும் திருவள்ளுவர் இந்து அல்ல என்பதும் இதன் வெளிப்பாடுதான். மேரி அன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் பல இந்து கடவுள்களின் சாயலோடு பொருந்திய புகைப்படங்களை உருவாக்கி வைத்திருப்பதையும் இப்போது நாம் காண முடிகிறது. இவையெல்லாம் நல்லதுதானே? யார் எந்த முறையில் வழிபாடு செய்தால் என்ன என்றெல்லாம் மதச்சார்பின்மை பேச வரும் ஆழமான அறிவில்லாத மக்களிடம் இரு கேள்விகள். பாபர் மசூதியில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்வதையும் சர்ச்சுகளில் இந்து முறைப்படி வழிபாடுகள் நடத்துவதையும் அவர்கள் மதம் உண்மையில் அனுமதிக்கிறதா? இல்லை, இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நன்றாக இருக்கிறது, உங்களுக்கு இவற்றிலெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது என்றால் இவற்றை இன்னும் ஆழமாக உண்மையான புரிதலோடு செய்யும் சனாதன தர்மத்திற்கு திரும்பி விடுவதில் என்ன தடை இருக்கிறது என்பவைதான் அந்த இரண்டு கேள்விகள். இவற்றிற்கெல்லாம் உண்மையான மதகுருமார்கள் விளக்கமும் பதிலும் அளிப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.